இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸில் 253 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய வீரர் பும்ரா சிறப்பாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் போட்டியில் இரண்டாவது நாளில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ஜெய்ஸ்வால் சிறப்பாக விளையாடி இரட்டை சதம் அடித்து அசத்தினார். இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 396 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. ஜெய்ஸ்வால் அதிகபட்சமாக 209 ரன்களை எடுத்தார். இங்கிலாந்து வீரர்கள் ஆண்டர்சன், ரெஹான், பஷீர் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். பின்னர் தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி தொடக்க முதலே அதிரடி காட்டியது. அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர் கிராவ்லி பவுண்டரிகளாக விளாசினார். இருப்பினும் அணியின் ஸ்கோர் 59ஆக இருந்தபோது பென் டக்கெட், குல்தீப் யாதவ் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். அதிரடி காட்டிய கிராவ்லி 78 பந்துகளில் 76 ரன்களை எடுத்த நிலையில் அக்ஷர் பட்டேல் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். இதனை அடுத்து சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் விழுந்த வண்ணம் இருந்தன. கடந்த டெஸ்டில் இரட்டை சதம் அடித்த போப் மற்றும் ஜோ ரூட் இருவரையும் தனது அபார பந்து வீச்சால் ஆட்டமிழக்க செய்தார் பும்ரா. ஃபோக்ஸ், ரெஹான் அகமது விக்கெட்டுகளை குல்தீப் வீழ்த்த பென் ஸ்டோக்ஸ் விக்கெட்டை பும்ரா வீழ்த்தினார். அதைத் தொடர்ந்து களம் இறங்கிய இருவரையும் பும்ரா பெவிலியனுக்கு அனுப்ப இங்கிலாந்து அணி 55.5 ஓவர்களில் 253 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. பும்ரா 45 ரன்களை மட்டும் விட்டுக் கொடுத்து 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். 143 ரன்கள் முன்னிலையுடன் தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 28 ரன்களை எடுத்துள்ளது. இந்திய அணி தற்போது 171 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ள நிலையில் மூன்றாவது நாளில் சிறப்பாக ஆடும் பட்சத்தில் மிகப்பெரிய இலக்கை இங்கிலாந்திற்கு நிர்ணயிக்க இயலும்.